குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வணக்கம். இன்று சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு ஆரம்பமாகும் டிஎன்பிஎல் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் எப்படி இருக்கும் என்பதை ஆராயவும். இது முற்றிலும் ஜோதிட ஆய்வுகளே அப்படின்னு சொல்லலாம். உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் மகம் 2ஆம் பாதத்திலும் புதன் பகவான் திருவாதிரை 4ஆம் பாதத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். கிரக நிலைகளை ஆராயும் போது இன்று சனிக்கிழமை நான் மேற்கூறிய முறையிலே இருக்கிறது. அப்போ இன்றைக்கு 7 மணிக்கு தொடங்கக்கூடிய ஆட்டம் டிடி திண்டுக்கல் அணியும் எஸ்எம்பி அணிகள், அதாவது மதுரை அணியும் பல பரீட்சை நடத்துகின்றன. எது திண்டுக்கல் அணியும் மதுரை அணியும் பல பரீட்சை நடத்துகின்றன அப்படின்னு சொல்லலாம். அப்போ டிடி அணி பொறுத்தவரையில் அஸ்வின், எஸ் சிங், இந்திரஜித், வருண் சக்கரவர்த்தி, வாரியார், பெரியசாமி, சைனி, ஜெயந்த் ஆகியோர் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது லைனப் விட்டு பின்னாடி நான் மேற்கூறிய வீரர்கள் வெளியே எடுத்துட்டு புதிய வீரர்களை உள்ளே புகுத்தினா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கிரிக்கெட்டில் இதில் சகஜம். அதாவது அந்த வீரர் சரியாக விளையாடலைன்னா நான் சொன்ன மாதிரி வந்துடும், ரிசல்ட் வந்துடும். ஏன்னா அந்த வெளியிலிருந்து புதுசாக இருக்கிற ஒரு ஆள் அந்த வீரரின் ஜாதகத்தை ஆய்வு செய்ய நேரம் இல்லை, நேரத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஆய்வுகள் 3 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யணும்னா இவ்வளோ விஷயத்தையும் நேரம் வேணும், நேரம் பத்தாது. அப்படின்றதுனால லைனப் விட்ட பின்னாடி வீரர்களை ரொம்ப மாற்றினான். அதாவது இப்போ சொல்லியிருக்கேன், இவர் யாராவது ஒருத்தர் முக்கியமான ஆளை வெளியே தூக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, தப்பாயிடும். அதுதான் விஷயம். அது இந்த கிரிக்கெட்டில் லைனப் விட்டு பின்னாடி இயற்கை, இது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது டிடி அணி பொறுத்தவரையில் இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று கூறலாம். அதே போல் எஸ்எம்பி அணி பொறுத்தவரையில், அதாவது மதுரை அணி பொறுத்தவரையில் அரவிந்த், அனிருத், சத்ருவேத், எஸ் குமார், குர்பத் சிங் இவர்கள் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அதாவது எம் அஸ்வின், இது கேப்டன், இவர் தான். இவரும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்று நடைபெறக்கூடிய ஆட்டமும் விறுவிறுப்பான ஆட்டமும் நாம் காண எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் ஆட்டங்கள் இனிமேல் வரக்கூடிய ஆட்டங்கள் அனைத்துமே விறுவிறுப்பான ஆட்டங்களாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஎன்பிஎல் பொறுத்தவரையில் இனிமேல் வரக்கூடிய ஆட்டம் எல்லாமே டஃப்பாக தான் இருக்கும். அப்போது எந்த அணி வின் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் 2 பேருடைய ஜாதகங்களையும் ஆராயும் போது 2மே அஸ்வின் தான். அப்போது நட்சத்திரம் ஒன்று தான். அதே போல் நீ பஞ்சபட்சி சாஸ்திரத்தை போட்டாலும் ஒரே மாதிரி தான் வரும். எப்படி ஆய்வு பண்ணுறது? சிக்கலான ஆய்வுகள். 2 மேட்சும் மத்தியானம் நடக்கிற மேட்சும் அதே மாதிரி தான் இருக்குது, இரவு நடக்கிற மேட்ச் தான் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ இது ஆய்வுகள் செய்வதிலே திறமைகள் அதிகமாக வேண்டும். அவ்வளோ திறமை, அவ்வளோ நேரம் ஒதுக்கி ஆய்வுகள் செய்தாலும் சில நேரத்தில் தோல்வியில் முடிஞ்சிருது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இன்றைய போட்டி அப்படின்னு சொன்னால் டிடி அணி 50% வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். எப்போ 7 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்சை டிடி அணி வெற்றி பெறும்னு சொல்லலாம். வணக்கம்.